எந்திர சித்தன் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு நன்றி கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், வரக்கூடிய வரலக்ஷ்மி பூஜைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த வரலக்ஷ்மி விரதத்தில், அந்த வரலக்ஷ்மி பூஜையில் முக்கியமான 8 பொருள்களை வைத்து பூஜை பண்ணணும். இந்த 8 பொருட்களும் 8 விதமான கிண்ணத்திலோ அல்லது சிறிய மண் பாத்திரத்திலோ, மண்பானை சின்ன சின்னதாக இருக்கும், அந்த மண்பானையிலேயோ வச்சு இந்த பொருள்கள் குறைவில்லாமல் நிறையா வைக்கணும். இந்த 8 பொருளையும் வரலக்ஷ்மி பூஜையின் போது கலசத்து பக்கத்தில், லக்ஷ்மி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கலசத்து பக்கத்தில் 8 பொருள்களையும் அழகாக நிரம்ப அடுக்கி வைக்கணும். அது என்னென்ன பொருள்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதை பயன்படுத்தி மகாலட்சுமி திருவருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். முதலாவதாக, முனை முறியாத பச்சரிசி ஒரு கிண்ணத்தில் நல்லா நிறைய வச்சுக்கணும். அந்த முனை முறியாத பச்சரிசிக்கு மேலே ஒரு வெள்ளி காசு, ஒரு தங்க காசு. வெள்ளி காசு தங்க காசு அடிஷ்னல் தான், வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம், தப்பு கிடையாது. ஒரு கிண்ணத்தில் முனைமுறையாத பச்சரிசி. ரெண்டாவதாக கல்லுப்பு, தூளுப்பு பயன்படுத்தக்கூடாது, ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு. மூணாவதாக 1 ரூபாய் சில்லறை காசு, 1 ரூபா காசாக இருக்கணும், ஒரு கிண்ணம் நிறைய 1 ரூபா சில்லறை காசு. அடுத்ததாக நாட்டு மருந்து கடையில் இருக்கக்கூடிய கஸ்தூரி மஞ்சள், மகாலட்சுமி கடாட்சம் கொண்டது இந்த கஸ்தூரி மஞ்சள். அடுத்தது குண்டு மஞ்சள்னு ஒரு மஞ்சள் இருக்குது, அந்த குண்டு மஞ்சள். விராலி மஞ்சள். இந்த 3 மஞ்சளும் நமக்கு இந்த பூஜைக்கு வரலட்சுமி விரதத்துக்கு தேவை. இதையும் ஒரு கிண்ணம் நிறையா, 3 கிண்ணத்தில் தனித்தனியாக நிறையா எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது பச்சை கற்பூரம், பச்சை கற்பூரமும் நிறையா எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு கலசம் தயார் பண்ணிக்கணும். நாம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதுக்கு முகம் வச்சு செட் பண்ணியிருப்போம். அந்த கலசத்துக்குள்ளேயே நூல் சுற்றப்பட்ட சொம்புலேயோ குடத்துலேயோ தீர்த்தப்பொடி, பன்னீர், சந்தன அர்த்தர் இவையெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி மாயில வச்சு மஞ்சள் பூசப்பட்ட தேங்காயை வச்சு அலங்கரிக்கப்பட்ட பூர்ண கும்பம் இது வேணும். இந்த 8 வரலட்சுமி விரதம் அனுஷ்டானம் செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த 8 பொருளையும் லக்ஷ்மி வழிபாடு செய்யக்கூடிய அந்த இடத்துல வச்சு மகாலட்சுமிக்கு முன்னால் பூஜை பண்ணோம்னா நமக்கு லக்ஷ்மியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வீட்டில் எப்பயுமே உணவுப் பொருட்கள் பஞ்சமில்லாமல் நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும். லக்ஷ்மி படத்துக்கோ லக்ஷ்மி கலசத்துக்கு முன்னாடி வச்சு இந்த 8 பொருட்களை பூஜை பண்ண பிறகு இதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். வரக்கூடிய வரலட்சுமி பூஜைக்கு இந்த 8 விதமான மகாலட்சுமி அனுகிரகம் கொண்ட பொருட்களை வைத்து பூஜை பண்ணி மகாலட்சுமி திருவருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.